சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் பற்றி சொல்லணும்னா ஒரு பயங்கர ஃபன்னான ஒரு படம். ஒரு சுந்தர் சி சார் படங்கள் மாதிரி நாங்கள் பண்ண கோவா அந்த மாதிரி அந்த பேட்டர்னில் வந்துட்டு ஒரு ஒரு கலகலப்பாக ஒரு ஜாலியாக இருக்கிற ஒரு படம் அது. ஸோ விக்ரம் இந்த படத்தோட டைரக்டர் அண்ட் கேஷவ் ரெண்டு பேரும் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காமெடி பார்த்தீங்கன்னா வந்து எவ்ரி சீன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே அது ஷூட் பண்ணி அது ஓகே ஆகிறதுக்கு ஒரு ஆஃப் டே மேலே ஆகும். ஏன்னா வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் ஆட் பண்ணி அந்த சீன் வந்து முடிச்சுட்டு நம்ம இப்போ ஷூட் போகலாம் அப்படின்னும் போது கரெக்டாக எங்கள் மனோஜ் பனோ சார் வந்து இன்னொன்று ஆட் பண்ணி, ஆக்சுவலாக ப்ரொடியூசர் தான் வந்து டிலே பண்ணிட்டே இருப்பார் ஷூட்டை லைட்டாக. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபன் ஃபில்ம் இது. ஸோ June 20th ரிலீஸ் ஆகுது. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஒரு ஒரு ஜாலியான படம். இந்த டைமில் பசங்களோட ஃபேமிலியோடு வந்து எல்லோரும் உட்காந்துட்டு படம் பார்க்குற ஒரு ஒரு ஃபன்னான படம் அது. ஸோ அந்த ஸ்கூல்லாம் திறந்து எல்லாருமே வந்து ஒரு ஒரு ஹாப்பியாக பார்க்கக்கூடிய படம் அது. June 20th ஆவலை நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களோட ஆதரவு வேணும் இந்த படத்துக்கு. நன்றி. பார்க்குறதுக்கு அழகாக மட்டும் இல்லாமல் டான்ஸ், காமெடி, ரொமான்ஸ்னு இந்த படத்தில் வந்து பயங்கரமாக ஒரு கலக்கியிருக்காங்க. அண்ட் இன்ஃபேக்ட் ஐ ஷுட் சே ஷீ இஸ் தி எனர்ஜி அண்ட் எலிகன்ஸ் ஆஃப் த ஃபில்ம். வுட் லைக் டு கால் அப்பான் ஆக்டர் சத்யா ரவி டு ஷேர் a few words. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, எங்களை சப்போர்ட் பண்ணி வந்திருக்கீங்க. சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் இப்போது வைபவ் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு ஃபன், ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபிலிம் தான். ஸோ நாங்கள் ஷூட் பண்ணும்போது ஒரு நாளுமே வந்து சிரிச்சிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆன் த கேமரா ஆஃப் த கேமரா எப்போவுமே சிரிச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஷூட் பண்ணோம். ஸோ ஐ ஹோப் அதே ஹாப்பியாக நீங்களும் வந்துட்டு பார்க்கும்போது இருக்கும்னு நாங்கள் வந்து நம்புகிறோம். ஸோ June 20th ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள். ட்ரெய்லர் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நியூ கமருக்கு இவ்வளோ பெரிய ஸ்பேஸ், இவ்வளோ இடம் கொடுத்து த்ரூ த மூவி இருக்கும்போது ரொம்ப அதிர்ஷ்டமாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஒரு காமெடி படம்னா எல்லாருமே போய் பார்ப்பாங்க, குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் போய் பார்ப்பாங்க. அண்ட் திஸ் இஸ் லைக் ஒரு மணி ஹெய்ஸ்ட் மாதிரி. இது ஒரு த்ரில்லர் அந்த ஆக்ஷன்லாம் இல்லாமல் ஒரு ஜாலியான ஒரு ஆக்ஷன், ஒரு ஜாலியான ஒரு த்ரில்லிங் மூமெண்ட்ஸ். அண்ட் வைபவ் வந்து எல்லாரோடையும் சேர்ந்து கலக்கி ஃபன் பண்ணிட்டாரு. அண்ட் நான் நடித்தது இந்த படத்தில் வந்து எல்லாருமே பெரிய பெரிய ஸ்டார்ஸ். ஸோ வந்து இவங்க கூட இந்த ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறதுக்கு ஐ ஃபீல் ஸோ பிளஸ்ட். அண்ட் தேங்க்யூ மனோஜ் பனோனா ஃபார் திஸ். அண்ட் இந்த படம் பெரிய ஹிட் ஆகணும். ஆன் June 20th திஸ் மூவி இஸ் கெட்டிங் ரிலீஸ்ட். ஸோ எல்லோரும் வந்து பாருங்கள். எவ்ரிபடி வில் லவ் இட். தேங்க்யூ. எனக்கு ஒரு நல்ல அழகான ஒரு சுவாரஸ்யமான ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல் காமெடி தான் இந்த இது. என்னோட பேராக வர்றது, என் கூட இருக்கிறது பிபின் குமார் தான் நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ஒரு லாரல் ஹார்டி காம்பினேஷன்ஸ் மாதிரி இருக்கும் அது. ஸோ அது படத்தில் நடித்ததை தாண்ட எனக்கு கேரவன் மேட்டும் எனக்கு பிபின் குமார் தான். சில நேரம் கேரவன் வந்து டபுள் டோர் வரும், சில நேரத்தில் 4 டோர்லாம் வச்சு வரும். உள்ளுக்குள்ளே இடமே இருக்கும். மனோபாலாவே படுத்தாருன்னா பாதி பாடி வெளியில் இருக்கிற அளவுக்கு ஒரு கேரவனாக இருக்கும். அதில் பிபின் குமார் இருக்கார் இல்லையா, நல்ல வசதியாக உட்காந்துட்டு வாங்க சாம்ஸ் வந்து உட்காருங்க அப்படிம்பாரு. இவருக்கு நடுவில் பூந்து சிக்கி சின்ன பண்ண மாறத்துக்கு ஓரமாக சேர போட்டு உட்காந்துலான்ற அளவு இருக்கும். பட் வெரி ஸ்வீட் பர்சன்ஸ். எனக்கு இந்த படத்தின் மூலிமா கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு நட்பு அந்த பிபின் குமாரோடது. ரொம்ப சந்தோஷம். இந்த படம் ஒரு ஜனரஞ்சகமான பொழுதுபோக்கான அற்புதமான ஒரு படமாக கண்டிப்பாக இருக்கும். ஃபன்னுக்கு குறைச்சல் இல்லை, காமெடிக்கு குறைச்சலே இல்லை. இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட் பண்ணுங்கள். பண்ணுறது இந்த படத்தில் ஒரு கேமியோ. இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கேமியோ. பட் 2 days ஐ திங்க் December 2023 நாங்கள் ஷூட் பண்ணோம் இந்த படத்துக்கு. ஸோ 2 days முன்னாடி எனக்கு தெரியாது இந்த படம் நான் பண்ண போகிறேன்னு. ஸோ ரொம்ப சடனாக நடந்த ஒரு விஷயம். பட் one of my favorite roles till date that I've done. It's a very funny film. I hope all of you come and watch it and have fun. Thank you for having me. படம் டீசர் ப்ளஸ் சாங் பார்த்துருப்பீங்க. ரொம்ப அருமையாக வந்திருக்கு. சொன்ன மாதிரி ரொம்ப ஃபன்ஃபுல்லாக இருக்கும் இந்த படம். ஏன்னா ஷூட் பண்ணும் போதே நாங்கள் பயங்கர ஃபன்னாக தான் ஒர்க் பண்ணோம். ஃபைட்டுனா கொஞ்சம் கஷ்டம் இருக்கதை செய்யும், ஆனால் இதில் கஷ்டமே இல்லாமல் எல்லாமே ரொம்ப ஃபன்னாக ஒர்க் பண்ணியிருக்கோம். படம் டோட்டலாக ரொம்ப அழகாக வந்திருக்கு. எல்லாருமே தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. முதல்ல ஆரம்பிக்கணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் முன்னாடி வந்துட்டு
ஒருத்தர்கிட்ட நான் ஒரு கதையை சொன்னேன், ஒரு ஐடியா சொன்னேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சது, இந்த படத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அது அப்போ நடக்கலை. ஒரு 8 வருஷம் கழிச்சு ஒரு நாள் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்டார். ஒன்றும் இல்லை சார், ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னேன். உடனே போய் இந்த கம்பெனியை போய் பாரு, இவங்க பண்ணுவாங்க இந்த படத்தை அப்படின்னாரு. அந்த கால் தான் இன்றைக்கி இந்த படம் வந்திருக்கு. அந்த கால் பண்ணது வேறு யாரும் இல்லை, மனோஜ் பினோ சார் தான். தேங்க்யூ ஸோ மச் சார். அவர் இல்லைன்னா இந்த வாய்ப்பே எனக்கு வந்திருக்காது. ஜூன் 20th படம் வருது, தேட்டரில் போய் பாருங்கள், எல்லாருமே பார்க்கலாம், ஃபுல் ஃபேமிலியோடு பார்க்கலாம். எந்த விதமான ஒரு டபுள் மீனிங்கோ எதுவுமே கிடையாது, நத்திங் லைக் தட். எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். கொஞ்சம் கூட ஒரு விரசமோ இல்லாட்டி முகசுளிப்போ, ஒரு ஐட்டம் சாங்கோ, டபுள் மீனிங்கோ, பாடி ஷேமிங்கோ இதெல்லாம் இல்லாத ஒரு படம். இது ஒரு ஸ்ட்ரெயிட் காமெடி, டார்க் ஹியூமர், அந்த மாதிரி புரிகிறதுக்கு கஷ்டமான விஷயங்கள் இதில் எதுவுமே கிடையாது. எல்லாருமே இதை வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோடு வந்து ரசிக்கலாம். தேட்டரில் வந்து யாரும் ₹1 கையில கீழே போட்டு தேட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஒவ்வொரு சீனையும் ரசித்து எல்லாரும் ஃபேமிலியோடு வந்து பார்க்க வேண்டிய படம். இது வந்து கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அதாவது இந்த காமெடியன்ஸ் இந்த படத்தில் பண்ணியிருக்கிற அந்த பாடி லாங்குவேஜ், அந்த காமெடியன்ஸே பண்ணுற அந்த ஸ்டண்ட் சீக்வன்சஸ், அதெல்லாம் வந்து சின்ன பசங்களுக்கு வந்து ரொம்பவே ரசிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எல்லோரும் இதை வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். இது தாண்டி டீம் எக்ஸ்டரோ, இது வந்து பாபி பாலச்சந்திரனுடைய கம்பெனி, என்டையர் டீம் எக்ஸ்டரோவுக்கு எங்களுடைய தேங்க்ஸ். இந்த படம் மற்றபடி ஜூன் 20th வருது தியேட்டர்ஸில். எல்லோரும் இது வந்து ஓடிடியில் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நினைக்காம எல்லோரும் தியேட்டர்ஸில் பெரிய பெரிய நம்பர்ஸில் வந்து குடும்பமாக நீங்கள் வந்து பார்க்கணும், ஓகே அப்படின்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். இங்கே வந்த மீடியா பீப்புள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கும் கூடிய சீக்கிரம் படம் காட்டப்படும். படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய வேல்யூபிள் ஒப்பீனியன்ஸை கொடுங்க. அது நல்ல ஒப்பீனியன்ஸாகவே இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஒரு படத்தில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது, இருந்தாலும் ஜாலியாக இருக்கும், அமேசிங்காக இருக்கும். இதை தவிர என் தம்பி வைபவர், நான் வந்து நாசர் சாரோடைய அசிஸ்டண்ட்டு. நாசர் இஸ் நோன் ஃபார் இஸ் நோஸ், மூக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு தம்பி, மூக்காலே அழகாக இருக்கிற ஒரு தம்பி வந்து என் வைபவ் தம்பி. அவர் வந்து பார்த்திங்களா, மூக்குன்னொன்னே நான் எல்லாரும் சிரிக்கிறாங்க. அவரை only one person who knows that how useful that nose is. அதுலேயே அவர் நடிப்பார். அந்த மாதிரி ஒரு திறமையான நடிப்பை நடிச்சிருக்காரு. நீங்கள் படம் பார்க்கும் போது உங்களுக்கு உண்மையாகவே தெரியும் how his performance is extraordinarily shown out through his nose. என்ன மிஸ்டர் வைபவ் தனியாக சிரிக்கிறீங்க? இதில் நடுவில் பாவம் அந்த அட்டுலியா பாப்பா வேற இந்த கேங்ஸ்டருக்கு நடுவில் மாட்டி என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அதுவும் நடிச்சிருது. ஆக்சுவலாக எங்கள் ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி ஒரு ஹீரோயினு, ஒரு பாட்டு, சும்மா டான்ஸ் அப்படிலாம் இல்லாமல் ஷீ இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த கேரக்டர் ஃபில்ம் அண்ட் ஷி இஸ் டன் அ பிரில்லியன்ட் ஜாப். என்ஜாய் வாட்சிங் திஸ் ஃபில்ம் ஆல் வித் யூ and please do support. Thank you very much for coming here. And அண்ணா கண்ணெலாம் கலக்காதீங்க. என்னண்ணா அவ்வளோ போரிங்கவா பேசுகிறேன்? கண்டென்ட் வேணுமா? நிறைய கொடுப்பேண்ணா. ஐயோ, கேள்வி கேட்டிங்கன்னா கொடுப்பேண்ணா. கேள்வி கேட்பேண்ணா. பாரு, கண்ணாடிலாம் கழட்டிடுறேண்ணே. கண்டென்ட் வேணும்னு வரும்போதே சொல்லிட்டு வந்தாங்க. ஜான் விஜய் ஃப்ளைட்லேருந்து இறங்கி வர, சீக்கிரம் வாயா, கண்டென்ட் இல்லை, போரிங்காக இருக்குது. என்ன வாங்க வைபவ், மைக் கொடுப்பாங்களா? தேங்க்யூ. இருக்கிற படத்துலலாம் நான் இருப்பேன்னு அடம் பிடிக்கிறாரா, இல்லை நீங்கள் அண்ணனை போடுங்கன்னு கேட்குறீங்களா? ஏன்னா அவரும் இன்னைக்கு ஒரு பெரிய ஆமாம், ஒரு பிஸி ஆர்டிஸ்ட் ஆகிட்டான். தெரியல, ஆக்சுவலி இந்த படம் தான் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பெருசில் வந்துட்டு 2 பேரும் பயங்கர ஈக்குவலாக. இப்போ அவன் தான் டெய்லி வந்து இனோவா வரும், கன்ஃபியூஸ் ஆகுது. இப்போது முந்தி கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்துச்சு, இப்போ கன்ஃபார்மாக அவனுக்கு தான் வருது இனோவா. ஸோ அவன் தான் பிஸி ஆர்டிஸ்ட்டு. நான் எதுவும் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல சார். அவங்களா தான் கேட்குறாங்க, அண்ணனை கொஞ்சம் கேளுங்க அப்படின்ட்டு. நான் தான் கொஞ்சம் இந்த ரெமெண்டேஷன் சைட்லலாம் கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிகிட்டு இருக்கேன் அவங்க கூட. அது மாதிரி ஜான் விஜய் சார் சொன்ன மாதிரி நீங்கள் ஜான் விஜய் சார்லாம் இருந்தாங்கன்னா இந்த ₹1 காயினை கீழே போட்டு பசங்களை பார்க்க சொல்கிறது, டபுள் மீனிங் இதெல்லாம் இல்லைன்னா எங்களை மாதிரி ரசிகர்களுக்கு ஏமாற்றம் ஆகிடாது. அது இல்லையே, நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணதில்லை. சரி சார், நெக்ஸ்ட்டு இதுக்காக அடுத்து சரி இப்போ ஏதோ ஒன்று சொல்லுங்கள். இந்த ₹1 காயின்
இல்லை இப்போ யாருமே ஒரு ரூபா காயின்லாம் யூஸ் பண்ணுறதில்லண்ணே, எல்லாம் ஜிபே, அதனால் பிரச்சனை கிடையாதுண்ணே எங்களுக்கு. சார் டேரக்டர் சார், நீங்கள் கே ராஜேஸ்வர் அவர் அவ்வளோ பெரிய டேரக்டர். அமரன் ஒரு படம் போதும் சாருக்கு, ஆனால் பல படங்கள் பண்ணியிருக்காரு. ஆனால் உங்களுக்கு எதுக்கு ஒரு துணை, ஏன் சிங்கிளாக பண்ணல? இல்லை சார், ரெட்டை இயக்குனர் என்ன கான்செப்ட்? ஆமாம், இவர் என்னோட பெரியமா பையன் தான், என்னோட தம்பி தான் அவர். நான் வந்துட்டு ஒரு 8 வருஷமாக 10 வருஷமாக அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணிருக்கேன். அந்த ஆடு காலத்துலேருந்தே 2 பேரும் ஒன்றா தான் பண்ணிருக்கோம். ஸோ அப்போதுலேருந்தே நாங்கள் ஒன்றா அப்படியே இது பண்ணதுனால தான். ஆமாம், விட்டு கொடுக்கூடாது. கரெக்ட் சார். ஆமாம், மேபி ஒரு நாளைக்கு நான் வேணால் தனியாக பண்ணலாம், அவர் தனியாக பண்ணலாம். பட் இப்போதைக்கு ஒன்றா தான் பயணிக்கிறோம். ஜான் விஜய் சார், நீங்கள் வரும்போதே கண்டென்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்க. இவ்வளோ பேர் மேடையில் இருக்கும்போது யார் நடிப்பையும் பாராட்டல. நீங்கள் ஹீரோ கூட மூக்கு அப்படி சொல்லிட்டீங்க. மணிகண்டன் வந்து நடிப்பு அருமையாக நடிச்சிருக்காரு, பிரமாதமாக நடிச்சிருக்காருங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் சொல்லி தான் நீங்கள் பேசிட்டீங்களா வரும்போதே ஃபோன் பண்ணி, என் தம்பியை கலை அண்ணன் சொல்லுங்க அப்படின்னு? இல்லை சார், ஒரு நல்ல நடிகனுக்கு ஒரு நடிகனை பார்த்தா உடனே ஐடென்டிஃபை பண்ணுறது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் சார். இல்லை, அவர் மூக்கை பற்றி பேசிட்டோன்னா நிறைய பேசலாம் சார். அதுக்கு வேறு கேள்வி கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்லுவேன் சார். ஐஸ்வர்யா ராஜேஷும் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். அவங்கள வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், and whatever she is today, she's made it by her hard work. I will always appreciate that because நாங்களாம் அந்த மாதிரி தான் சார், கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் வந்தவங்க சார். எங்களுக்கு கண்டென்ட் கொடுக்கணுன்னு ரொம்ப பிடிக்கும் சார். அதுதான் நாங்கள் குட் ஆக்டர்ஸாக இருக்கோம் சார். கைத்தட்டுங்க சார் ப்ளீஸ் சார். தேங்க்யூ சார். அது இல்லையாரு, உங்கள்கிட்ட கேட்குறோம். ஒரு மூக்கு இதை பற்றி சொன்னனால ரொம்ப நாளாக உங்களை பற்றி ஒரு நெட்டில் இதுலலாம் வருது. நீங்கள் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டீங்க, ஒரு ஹாலிவுட் மாதிரி இது மாதிரி. அது உண்மையா பொய்யா? பண்ணல. தேங்க்யூ. அந்த மூக்கு மேட்ரு சொன்னீங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கும் அது மாதிரி தான் இருக்கும். நம்ம நீங்கள் சொன்னீங்க தெரியுங்களா, ஒரு ஆக்டர் அவங்களுக்கும் இவருக்கும். ஏன் வந்து நாசர் சார் சொன்னீங்க, ரஜினி சாருக்கும் அப்படி தான் இருக்கும், உங்களுக்கும் அப்படி தான் இருக்குது மூக்கு மேட்ரு. எனக்கு இல்லைங்க, மூக்கு அவருக்குங்க. அவருக்கும் நான் சொல்கிறேன், உங்களுக்கும் அப்படி தான் இருக்குது. இல்லை என் மூக்கு இல்லை, அவர் மூக்கு கம்பேர் பண்ணும்போது என் மூக்குலாம் யூஸே பண்ண முடியாது. நிறையவே ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், அவர்கிட்ட கேட்டு பாருங்க சார். எப்பவுமே உங்களோட இது வந்து ஏபிசி சென்ட்ரு, உங்களுக்கு எது பிடிச்ச சென்டர்? ஏன்னா நீங்கள் வந்து படம் சொல்லும் போது சில விஷயம் சொல்லியிருக்கீங்க. எனக்கு வந்து பி சென்டர் தானே நான் அடிச்சு காலி பண்ணிட்டு போவேன்ட்டு. ஆமாம், அந்த ஒரு படத்துலேயே சொல்லியிருக்கீங்க. புரியல. வெங்கட் பிரபு படத்துல ஒரு லாஸ்ட் சீனில் வந்து கடத்தின் போவார் ஜெய். ஓகே சரிங்களா, அந்த சீனில் வந்து நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஸோ இப்போ எப்படி தோணுது உங்களுக்கு? நீங்கள் சொன்ன ஏபிசி எல்லா சென்டரும் ட்ரை தான் ஒன்றும் பண்ணியிருக்கோம். அட்லீஸ்ட்டு நல்ல ஏலெல்லாம் வந்து நல்ல மரியாதை இருக்குது. பியில் நெக்ஸ்ட்டு இந்த படத்து வழியாக வந்துடும். அது நம்பிக்கை இருக்கா உங்கள் மேலே? இருக்குங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை. எங்கள் நம்பிக்கை தான் வாழ்க்கை, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வைபவ் சார், நீங்கள் நல்லா சுரங்கம் தோணுனீங்க. ஆனால் அண்ணன் தண்ணி அடிச்சுட்டே ஜாலி பண்ணிகிட்டு இருந்தார். என்ன அவருக்கு சேர்த்து நீங்கள் தோணுனீங்களா சுரங்கத்தை? ஆமாம், அவனுக்கு சேர்ந்து பண்ண இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸில் வந்து அவன் அப்படி தான் இருப்பான் லைட்டாக எப்பயுமே. அவன் பேர் எது இருக்கு, என்னது குடிக்குமார் அப்படின்ட்டு நல்லா பண்ணியிருப்பான், நல்ல ஆக்டர். பெருமையான விஷயம். ஜென்ரலாக அண்ணன் சினிமாவுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து தம்பி வர்றது அந்த மாதிரி இருக்குல்ல. இப்போ தம்பி வந்து அண்ணன் வரான் சினிமாவுக்கு, அவன் டெய்லி ஷூட்டிங் போகிறான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சார், நீங்கள் நடித்த நிறைய படங்கள் வந்து உங்களை நீங்கள் கதை கேட்டுருப்பீங்க, ஆனால் கை நடுங்கி போயிருக்கணும். சில படங்கள் நடிச்சிருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எந்த படம் சார் நினைக்கிறீங்க? நீங்கள் சூஸ் பண்ண படத்தில் ஏதாவது படம் வந்து கை நடுங்கி போயிருக்கும், நீங்கள் நடிச்சிருந்தா இந்த படம் நடிச்சிருந்தா இன்னும் பெரிய லெவலில் இருந்திருக்கும் அந்த படம், எந்த படம் நினைக்கிறீங்க? அந்த லிஸ்ட்டு நம்ம தனியாக ஒரு 1 hour இன்டர்வியூ வச்சுக்கலாம். அது வைபவ் சார், படத்துக்கு சென்னை சிட்டி கேங்ஸ்டர்னு படம், இதுவும் பேங்கு கொள்ளையடிக்க படம். இதே மாதிரி கேங்கர்ஸ்னு ஒரு படம் வந்தது, வடிவேலில் நடித்த படம், அதுவும் இந்த மாதிரி கொள்ளையடிக்க படம். சுந்தர்சி சார் படம். சுந்தர்சி படம். அந்த படம் பார்க்கும்போது என்ன நினச்சிங்க? இல்லை, அது டோட்டலாக வேறு ஜானர். அது வந்து வில்லேஜ் அந்த சைடில் இருக்கும். அவர் ஸ்டைலில் வடிவேல் சார் அவர் கலக்கியிருப்பாங்க. இது எல்லாரும் சேர்ந்து ஒரு சிட்டியில் ஒரு சின்ன ராபரின்றது டோட்டலாக அது வேறு, இது வேறு ஜானர்ஸு. நல்ல ஃபன் ஃபில்லாக இருக்கும் இந்த படம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ்.